பலனை இன்றேதான் அடைந்தேன். உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன். எந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய். எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன். உனக்கேதும் தெரிகிறதா? என்னம்மா இங்க வந்திருக்கீங்க? இல்லடா, அவர் காலையில தான் உங்களை திட்டிட்டு இருந்தாரே, அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னம்மா புதுசு மாதிரி வந்து சமாதானப்படுத்துறீங்க? இதெல்லாம் எங்களுக்கு பழகிருச்சுமா. அக்காவையும் என்னையும் திட்டுறது இதெல்லாம் கேட்டு கேட்டு சலிச்சிருச்சுமா. அதனால அதுக்கெல்லாம் நீங்க வருத்தப்படாதீங்க. நாங்களே வருத்தப்படல. அவர் யாருமா எங்களுக்கு? அவர் எங்களை திட்டினா நாங்க ஏமா கவலைப்படணும்? அவர் யாருமா எங்களுக்கு? ஆமாம்மா, அவர் சொன்ன மாதிரி அவரெல்லாம் யாருமா எங்களுக்கு? நீங்க திட்டினா கவலைப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குமா. அவரு திட்டுறாருன்னு சொல்லி எல்லாம் எங்களால கவலைப்பட முடியாதுமா. எங்களுக்கு அம்மா அப்பா எல்லாமே நீங்க தான். நீங்க திட்டினா கவலைப்படுவோமா. மத்தபடி யாரோ ஒருத்தவங்க திட்டுறாங்கன்னு சொல்லி எல்லாம் கவலைப்பட முடியாதுமா எங்கனால. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. விடுமா, அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க நீங்க. என்னதான் இருந்தாலும் உங்க புருஷனாச்சேமா. எல்லா பொண்டாட்டிங்களும் புருஷங்களை விட்டு தருவாங்களா? அப்ப நீங்களும் விட்டு தர மாட்டீங்களா? எனக்கு உங்க 2 பேத்துக்கு முன்னாடி அவரெல்லாம் பெருசே இல்லம்மா. அதுவே அவரோட தங்கச்சி பொண்ணு அக்கா பொண்ணா இருந்திருந்தா நல்லா பார்த்துருப்பார்ல. இதே ஏன் அக்கா பொண்ணுங்கிறனால தானே இப்படி எல்லாம் பண்றாரு அவரு. எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாதாம்மா இருக்கு உங்க 2 பேத்தையும் திட்டம் போதெல்லாம். பேசாம உங்க 2 பேத்தையும் வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிடலாமா, வேற இவர்கிட்ட இருந்து கண்ணில் படாத மாதிரி வச்சிடலாமான்லாம் தோணும். அம்மா, இங்க 2 பேத்தையும் நாடு கடத்துறீங்களா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லம்மா. ஒவ்வொரு நாளும் இவர் திட்டும் போது நீங்க அதை கேட்டுட்டு இருக்கீங்களா? ஒரு மாதிரி எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. என் அக்கா மேல இருந்துட்டு உன்னை நம்பி தானே என் 2 பொண்ணுங்களை விட்டுட்டு போனேன். இப்படியா பாத்துக்குவேன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டானே என்ன பண்றது? கனவுல எப்போதும் என் அக்கா வருவா. வந்து என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கோ, என் பொண்ணுங்களை பத்திரமா பாத்துக்கோன்னு அவ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் இருக்கும். நீங்களும் இவ்வளவு மாதிரி ஆரம்பிச்சிட்டீங்களா? இவ கனவுல யாரோ வராங்களா? என்னம்மா, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அவ அப்படிதான் தெரியும்ல. ஏதாச்சும் நம்ம பேசினா குறை சொல்லணும்னே வருவாமா. சித்தப்பா சொல்றதெல்லாம் நாங்க காதலியே வாங்கிக்கலாமா. ஆனா அவர் உங்களுக்கு அப்பா மாதிரி நடந்திருக்கணும்ல. விடுங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரி அவர் எங்களுக்கு அப்பா மாதிரி இருக்கணும். ஆனா எங்களுக்கு ஒரு நல்ல அம்மா கிடைச்சிருக்காங்கல்லம்மா, அது போதுமா. சித்தப்பா சொல்றதெல்லாம் நாங்க காதல வாங்கிக்க மாட்டோமா. ஏன்னா இந்த வீட்டுல எங்க 2 பேத்துக்கு நீங்க மட்டும்தாம்மா. இந்த வீட்டுல உங்க ஹஸ்பண்டும் உங்க பொண்ணெல்லாம் எங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாதுமா. அங்க அவங்க எங்க லைஃப்ல இருக்காங்கன்னு கூட நான் நினைக்கலமா. ஏன்னா அவங்க எங்க லைஃப்ல எல்லாம் சுத்தமா இல்லம்மா. சித்தப்பா என் தங்கச்சி இப்படிலாம் பாத்துக்கலாம் நாங்களும் ஆசைப்பட்டோம். ஆனா இப்ப சுத்தமா எங்களுக்கு இல்லம்மா. அவங்க எங்க ஃபேமிலியே கிடையாதுன்னு நாங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டோமா. இவ இப்படி எல்லாம் சொல்றான்னு சொல்லிட்டு நீங்க வருத்தப்படாதீங்கம்மா. உங்க புருஷனையும் உங்க பொண்ணையும் சொல்றோன்னு. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோமா நாங்க 2 பேரும். எப்படி பார்த்தா இது உங்க அக்கா வீடு, உங்களுக்கான வீடு. அம்மா வந்து எங்களுக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால இந்த வீட்டுல எங்களுக்கு ஒண்ணுன்னா நாங்க எதையும் விருப்பப்பட்டு செஞ்சிடக்கூடாது. எல்லாமே உங்க பொண்ணு உங்க புருஷனை நினைச்சுதான் செய்யணும். அவங்க சொல்றது மட்டும்தான் இந்த வீட்டுல நாங்க செய்யணும். ஆமாம்மா, அவங்க சொல்றது அவங்க பண்றது எல்லாமே அவங்க சொல்றதுதாம்மா. இந்த வீடு மட்டும்தாம்மா எங்களோட சொந்தம். மத்தபடி இந்த வீட்டுல எங்களுக்கானதுன்னு ஒண்ணு கூட செய்ய முடியாதுமா. எந்த விஷயம் யோசிச்சாலும் உங்க புருஷன் கிட்ட உங்க பொண்ணு கிட்ட கேட்டுதான் செய்யணும். எங்களுக்கு அது பிரச்சனை இல்லம்மா. ஆனா அதை பாசத்தோட சொன்னா நாங்க கேட்டுப்போமா. இது எங்க வீடு, நாங்க இன்ன வரைக்கும் யார்ட்டையும் சொன்னது இல்லம்மா. எங்களுக்கு இந்த வீடு கூட வேணாம், அவங்க பாசம் கிடைச்சா மட்டும் போதும்னு நினைச்சோம். ஆனா அது கிடைக்காதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுமா. எங்களுக்கு அம்மா பாசம் மட்டும் போதுமா. அம்மாவே எல்லா பாசத்தையும் கொடுக்குறாங்க, அது மட்டும் போதுமா. இந்த வீட்டுல உங்க பொண்ணு சொல்றது கூட அவர் செய்யறாருமா. ஆனா இந்த வீட்லயே உரிமையா இருக்க எங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாதுமா. உங்க பொண்ணு சொல்றதா உங்க பொண்ணு சொல்றதா சமைக்கணும். இருந்தாலும் ஏதோ ஒரு பக்கம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு தரீங்கம்மா. விடுங்கம்மா, அதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லம்மா. ரொம்ப வருத்தப்படுறீங்களாடா? உங்க அம்மாவும் அப்பாவும் விட்டுட்டு போனதுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்கல்ல நீங்க. இதுக்கு மேலேயும் கஷ்டப்பட மாட்டீங்க. உங்க புருஷங்க வீட்டுல சந்தோஷமா இருப்பீங்க. அதுவும் சித்தப்பா தான் மாப்பிள்ள பார்த்து தரேங்கிறாரு. எங்களுக்கு பிடிக்கலமா அதுல சுத்தமா. எங்களுக்கு இப்போதைக்கு எந்த கல்யாணமும் வேணாமா, நான் பாத்துக்கிறேம்மா. எனக்கு தெரியுமா, அவரு பார்த்த மாப்பிள்ளைக்கு உனக்கு கிடையாதுமா. அம்மாவா பார்த்து அம்மாவுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி வைக்கிறவனுக்கு. அதே என் பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான். ஆனா ரொம்ப கஷ்டப்படுறீங்கல்ல. என்னம்மா, கல்யாணம் பண்ணி துரத்தி விடலாம் நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் இல்லடா, இங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. அங்க போய் சந்தோஷமா இருக்கணும்னு தான் யோசிக்கிறேன். அங்க போய் கஷ்டப்பட்டு நாங்க என்னம்மா பண்றது? வாயில நல்ல வார்த்தையே வராதுலடி உனக்கு. சரி சரி விடுங்க. பிறந்த வீட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னா புகுந்த வீட்டுல சந்தோஷமா இருப்பாங்களா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். அம்மா, புகுந்த வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்களோ? அதுதான் பாக்குறியா, அவர் இங்க வந்துட்டு என்ன ஆட்டி வைக்கிறாரு. என் அம்மா வீட்டுல நானும் என் அக்காவும் மட்டும்தான். சரி சரி விடுங்க. இப்ப என்ன குறைஞ்சிட்டீங்க, போங்க. அது என்னமோ சரிதாமா. அப்ப புகுந்த வீட்டு போனா நாங்க சந்தோஷமா இருப்போம்னு நினைக்கிறீங்க அதானம்மா? ஆமா, பாக்குறேன். உங்க உண்மையான தத்துவம் எவ்வளவு தூரத்துக்கு போகுதுன்னு பாக்குறேன். சரிம்மா, தூங்குறீங்களா? பால் எடுத்துட்டு வரட்டா? பால் குடிக்கிறீங்களா? ஐயோம்மா, பால் வேணாம். இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஊட்டி விட்டீங்க, அதுவே போதுமா? எங்க ஊட்டி விடும் போதா அவ வந்துட்டாளே, அவ பேசி பேசி உங்களை சாப்பிட விடல. ஐயோம்மா, சாப்பாட்டுல எல்லாம் நான் குறை வைக்க மாட்டேமா. அவ என்ன பேசிட்டு நான் காதுல வாங்காம நான் பாடி சாப்பிட்டேமா. அதனால நீங்க கவலைப்படாதீங்க.
சரி நைட் ஆயிடுச்சு, நல்லா படுத்து தூங்குங்க, எதையும் யோசிக்காம. சரிம்மா, எங்களை சொல்றதை விட்டுட்டு நீங்க எதையும் யோசிக்காம போய் தூங்குங்க. உங்க அக்கா கிட்ட சொல்லுங்க, உங்க பொண்ணு நான் பத்திரமா தான் பாத்துப்பேன். நாங்க 2 பேரும் அம்மானால சந்தோஷமா இருக்கும். போதுமாமா? சரிம்மா சரி, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இந்த அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க. கஷ்டம் வந்தாதானே, அதான் பேசி எங்களை எல்லாத்தையும் தீத்து விட்டுறீங்களே. அப்புறம் எப்படிமா நாங்க கஷ்டப்படுவோம்? எனக்கு நீங்க இருக்கீங்க, அது போதாதா? அப்ப எனக்கு உனக்கு நானும் அம்மாவும் இருக்கோம். அப்ப உனக்கு நான் இல்லையா? நீயும் தான் இருக்க. போதுமா? நம்ம 2 பேத்துக்கும் அம்மா இருக்காங்க, அது போதும். உங்க பொண்ணையும் உங்க புருஷனையும் திட்டினால நீங்க கஷ்டப்படலமா? அவங்கள திட்டினா என்ன, திட்டலன்னா என்ன? அவ்வளோ என் வயிற்றுலதான் பெத்தனானே எனக்கு டவுட்டா இருக்கு. ஆமாமா, அப்படிலாம் பேசக்கூடாதுமா. சரி விடுங்க, நல்லா போயிட்டு இருக்கும் போது எதுக்கு அவளை பத்தி பேசிட்டு. எங்களுக்கு எங்க அம்மா இருக்காங்க, அது போதுமா. நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். சரியாமா? சரிடா. எங்க அம்மா இருக்க போது எங்களை கஷ்டப்பட விட்டுருவாங்களா? இல்ல அவர் பேசுறத நாங்க காதல வாங்கிக்க போறோமா? அதான் அம்மா வந்து ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்களான்னு கேட்கும் போது எங்களுக்கு ஒரு ஹாப்பி. ஆமாமா, அந்த ஒரு வார்த்தை போதுமா, எங்க கஷ்டம் எல்லாம் மறந்துடும். எங்களுக்கு நீங்க இருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீங்க வந்து சாப்பிட்டீங்களா வச்சீங்களா அப்படின்லாம் கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமாமா? எங்களுக்கும் அம்மா இருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். எங்கம்மா இருக்க, கால் பண்ணி பண்ணி இங்க வந்துட்டியா, வா சீக்கிரம் அப்படின்னு சொல்லுவீங்களம்மா, அது போதுமா. எங்களுக்காகனே ஒரு உயிர் வீட்டுல உட்காந்து காத்துட்டு இருக்குன்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சித்தப்பா எவ்வளவு திட்டினாலும் நீங்க வந்து கேப்பீங்களம்மா, வருத்தப்படுறீங்களான்னு. அப்பவே எங்க வருத்தம் எல்லாம் போயிரும் தெரியுமாமா. நாங்க சாப்பிடலன்னா சாப்பாடு எடுத்துட்டு வந்து ஊட்டி விடுறது, இது போதுமா எங்களுக்கு. இந்த பாசமே இந்த ஜென்மத்துக்கு எங்களுக்கு போதுமா. அம்மா பாசம் இங்க 2 பேருக்கு கிடைச்சிருக்கோம், அது போதுமா. இந்த உலகத்துல அம்மா பாசத்தை விட எதுமா பெருசாகும் போது நீங்க தாமா எங்களோட சந்தோஷமே. பட்டினிய கிடந்தாலும் விளக்கு பால் கொடுப்பான், பால் குடிக்கும் பிள்ளமுமா பார்த்து பசி மரம் நெஞ்சிலே நடக்க வைப்பா, நிலாவ பிடிக்க வைப்பா. என்ன வேண்டும் இனி உனக்கு, அன்னை மடியில் சொர்க்கம் இருக்கு. உன்னையும் என்னையும் படிச்சதிங்க யாருடா, தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதன்னாத்தா. சிவாய் முடியாதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க. என்னம்மா இங்க பண்ணிட்டு இருக்க? உனக்கு நான் தான் பொண்ணு, ஏன் ரூமுக்கு வாமா. ஐயோ அம்மா போயிருங்கம்மா. உன்னை சித்தின்னு கூப்பிட சொல்லிருக்கேன். சரி அம்மா நீங்க போங்கம்மா. கண்டவங்க எல்லாம் என் ரூமுக்கு வந்திருக்காங்க பரிச்சை. என்ன ஓவரா பேசுற? அம்மா ஓவரா பேசுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாதுமா. அவகிட்ட திட்டு வாங்காம நீ போக மாட்டியாடி? உன் வேலை என்னமோ பாத்துட்டு போ. அப்படியே என் பொண்ணு மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு கிழிச்சிட்ட பாரு. வந்துட்டா நான் மட்டும்தான் பொண்ணு அப்படி இப்படின்ட்டு. என் அக்கா பொண்ணுங்களும் எனக்கு பொண்ணுதான், சரியா? போ. இப்ப போறியா? 2 சாத்துட்டா. இருமா அப்பா கிட்ட சொல்றேன். ஐயோ அப்பா கிட்ட சொல்றேன், மிரட்டினா மிரண்டுருவோமா. முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்ப சொல்லுங்கம்மா. உங்களை அப்படி கூப்பிடுறதா இருந்தா வெளியில நின்னு கூப்பிட சொல்லுங்க. அதை விட்டுட்டு இங்க வந்தாலும் பேசிட்டு இருக்க கூடாது. இது எங்க ரூம், நாங்க மட்டும்தான் உள்ளார வரணும். அப்படி உரிமை இருக்குன்னா எங்க அம்மாவுக்கு மட்டும்தான். அவங்க பொண்ணுக்கெல்லாம் இங்க உரிமை கிடையாது. கிளம்ப சொல்லுங்கம்மா. அவதான் சொல்றாளடி, நீ இந்த ரூமுக்கு வரது அவளுக்கு தான் பிடிக்கலன்னு தெரியுதுல. போ. எதை கூப்பிடுறதா இருந்தாலும் வெளியில இருந்தே கூப்பிட, நான் வரேன். என் 2 பொண்ணுங்க ரூமுக்கு நீ வராத, சரியா? பெத்த பொண்ணுனா என்கிட்டயே இப்படி பேசுறியாமா நீ? நான் தாண்டி பெத்தேன், ஆனா நான் சொல்ற ஒரு பேச்சாவது நீ கேக்குறியா? உன் அப்பன் புள்ளியா தானே வளர்ற, போய் அவன் பேச்ச கேளு போ. அம்மா விடுங்க, இப்ப எதுக்கு சண்டை? அவதான் கூப்பிட வந்திருக்காள, நீங்க போங்கம்மா, நாங்க பாத்துக்கிறோம். சரி நீங்க நல்லா படுத்து தூங்குங்க. கண்டவங்க பேசுறாங்கன்னு கண்டதை யோசிச்சுட்டு தூங்கிட்டு இருக்காதீங்க. போங்க போய் படுத்து தூங்குங்க. சரிம்மா நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க. நீங்க எங்களை பத்தி கவலைப்படுறதை விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரி நீங்க படுத்து தூங்குங்க, நான் வரேன். போயிட்டு வாங்கம்மா. சீக்கிரம் எந்திரிச்சு வாமா. வாய கொஞ்சம் கம்மி பண்ணு. அவ அம்மா அப்பன்னு வை, அவ்வளவுதான். ஆமா அம்மா அம்மான்னு சொல்லிக்கோ நல்லா. எனக்கு பாசம் கொடுக்கறியா, அவளுக்கு பாசம் கொடுக்கறியானே தெரியல. ஆமா பாசம் கொடுக்கற மாதிரி நல்லவளா இருக்கணும். அமைதியா இரு. உன்னை இப்பதானே சொல்லிட்டு இருக்க, அமைதியா இரு. அக்கா நீ வேற வேணுமா ஓவரா வந்து பேசிட்டு இருக்கா? முதல்ல எல்லாரும் அமைதியா இருங்க. நீ போய் தூங்கு போ. நீ வெளியில போ. அவளுக்கு தான் இந்த ரூமுக்கு வரது பிடிக்கல. நீ வெளியில போ. உடனே தங்கச்சி கொண்டனா வந்து சப்போர்ட் பண்ணிடுறது. அவனும் சப்போர்ட் பண்ணலாம் வரல, உன் நல்லதுக்காக தான் பேசுறேன். இங்கே நின்றுட்டு இருந்தானா அவ கோவப்பட்டுட்டு தான் இருப்பா, பேசிட்டு தான் இருப்பா. அவளுக்கு யாரும் சொந்த இல்லாதவங்கள இந்த ரூமுக்கு வரது சுத்தமா பிடிக்காது. அம்மாவை தவிர எங்க ரூமுக்கு யாரும் வரக்கூடாதுன்னு அவ வச்சிருக்கா. ஏன்னா சின்ன வயசுல எங்க ரூம்ல இருக்க எல்லா பொம்மையும் தூக்கிட்டு போயிருவாங்களாம். அவ பொம்மையை தூக்கிட்டு போனா அவ ரூமுக்கு வர விடாத மாதிரி தான் பண்ணுவா. கிளம்பு. அது ஏன் அப்பா வாங்கி கொடுத்த பொம்மை, நான் தூக்குவேன். தயவு செஞ்சு கிளம்பு. இவங்க அப்பா வாங்கி கொடுத்ததா? நான் கஷ்டப்பட்டு வாங்கினது. அம்மா கஷ்டப்பட்டு வாங்கி கொடுப்பாங்க, இவங்க அப்பா வாங்கி கொடுத்ததா? ஓவரா பேசிட்டு இருக்காத, கிளம்பு. என் ரூமுக்கெல்லாம் இனிமே வர வேலையை வச்சுக்காத. அப்படி சப்போஸ் அம்மாவை கூப்பிடணுமா, வெளியிலேயே நின்னு கூப்பிடு. அங்க பேசுறது ஒட்டு கேட்டுட்டு இருக்காது. காலையில நாங்க பேசிட்டு இருக்கதை நீ ஒட்டு கேட்ட நான் நல்லாவே பார்த்தேன். எனக்கு ஒண்ணு அந்த புத்தி எல்லாம் இல்ல. நான் சும்மா வெளியில நின்னுட்டு இருந்தேன். எங்க ரூம் வாசல்ல உனக்கு என்ன வேலை? நான் எங்க வேணாலும் நிப்பேன். எங்கேயோ நினைக்கோ. இப்ப நீ கிளம்பு. அம்மா அவளை கூட்டிட்டு போங்கம்மா. அவ இங்க இருந்தா இவ கத்திக்கிட்டே தாமா இருப்பா. அவளும் வேணும்னே பேசிட்டு இருப்பா, இவளும் வேணும்னே பேசிட்டு இருப்பா. சரிம்மா, நீ 2 நாளா ஒழுங்கா தூங்கலன்னு சொல்ல, நல்லா தூங்கு. கெட்ட கனவுலா வருதுன்னு சொன்னா அதெல்லாம் யோசிக்காத, விடு. சரிம்மா நான் பாத்துக்கிறேம்மா. சரிம்மா நான் வரேன். போய் தூங்குங்கம்மா.
இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? எங்க வாப்பா இருக்காரு. இப்படி எல்லாம் வந்தீங்கன்னா வாப்பாவுக்கு பிடிக்காது. நான் தான் அங்கேயே உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல. திரும்பி இந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் வராதீங்க. அப்புறம் உங்களுக்கு மரியாதை அவ்வளவுதான். தயவு செஞ்சு கிளம்புறீங்களா? என் வாப்பாவுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது, எனக்கும் இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. உங்களதான் பிடிக்காதுன்னு நான் அங்கேயே சொல்லிட்டேன்ல. திரும்ப திரும்ப ஏன் என்ன வந்து டார்ச்சர் பண்றீங்க? தயவு செஞ்சு என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க, விட்டுருங்க. நான் இதுக்கு மேல உன்னை டார்ச்சர் பண்ண போறது கிடையாது. உன் முடிவுல தான் எல்லாமே இருக்கு. என்னங்க ஏங்க இப்படி பண்றீங்க? பாப்பா பார்த்தாருன்னா என்னதான் அடிப்பாரு. தயவு செஞ்சு போங்களேன் ப்ளீஸ். இனிமே இந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் வர வேலை வச்சுக்காதீங்க. எதுவா இருந்தாலும் காலேஜ்ல பேசிக்கலாம். இதுக்கு மேல அது கூட வேண்டாம். நான் தான் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறமும் ஏன் என் பின்னாடி வந்து என்ன அழுக வைக்கிறீங்க? நீ உண்மையை சொன்னா நான் கண்டிப்பா இந்த இடத்த விட்டு போயிருவேன். ஐயோ நான் உண்மையதான் சொல்றேன். உங்களை எனக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. நீ உன் மனசார சொல்ல, உன் வாப்பாக்காக தான் சொல்ற. ஐயோ ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. எதுவும் வேண்டாம் எனக்கு. இந்த காதல் எதுவுமே வேணாம். வாப்பா கிட்ட உங்களால பேச முடியாது. தயவு செஞ்சு போங்க. என்ன இதுக்கு மேல தொல்லை பண்ணாதீங்க ப்ளீஸ். கதிர் இனிமே என் பின்னாடி வராதீங்க, என்கிட்ட பேசாதீங்க. இது எனக்கு சுத்தமா பிடிக்கல கதிர். அது உன் வாய் மட்டும் தான் சொல்லுது, உன் கண்ணு என்கிட்ட பேசணும்னு சொல்லுது. அந்த கண்ணு என்னமோ சொல்லிட்டு போகுது. தயவு செஞ்சு வராதீங்க கதிர். பாப்பா பார்த்தா உங்களுக்கு தான் பிரச்சனை. கிளம்புங்க. கடைசியா உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். என்ன சொல்லணும் கதிர்? நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ண இடத்துக்கு நீ நாளைக்கு வரணும். நான் எங்க வரணும்? உன் மனசுக்குள்ள காதல் இருக்கு. நீ அங்க வரதோ வராததோ உன்னோட விருப்பம். ஆனா உன் மனசுக்குள்ள காதல் இருக்கு. அந்த காதல் கொண்டு வரும். நீ அங்க வந்தனா நம்ம காதலிக்கலாம். நீ வரலன்னா உன்னை இனிமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உன்கிட்ட பேச மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். இதுக்கு மேல உன்னை பார்க்கவும் வர மாட்டேன் நானு. நீ அங்க வரலன்னா இந்த கதிர் உன்னை பாக்குற கடைசி நாளா இருக்கும். அதேதான் நீயும் என்ன பாக்குற கடைசி நாளா இருக்கும். நான் வரேன், அங்க உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். என் உயிரை கையில புடிச்சிட்டு அங்க நான் இருப்பேன். இந்த ருத்ரனை பாக்குற கடைசி நாளா அதான் இருக்கும். உன் ஃப்ரெண்டு கிட்ட நான் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்க வந்தனா உனக்குள்ள காதல் இருக்குன்னு நான் நினைச்சுக்கிறேன். அப்படி நீ அங்க வரலன்னா இந்த கதிரை பாக்குற கடைசி நாளா இருக்கும். நான் வரேன் பானு, நான் போறேன். என் சுவாச காற்று வரும் பாதை பார்த்து உயிர் தாங்கி நான் இருப்பேன். மலர் கொண்ட பெண்மை வாராமல் போனால் மலை மீது தீ குளிப்பேன். என் உயிர் போகும் போனாலும் துயரில்லை கண்ணே, அதற்காகவா பாடினேன். வரும் எதிர்காலம் உன் மீது பழி போடும் பெண்ணே, அதற்காகத்தான் பாடினேன். முதலா முடிவா அதை உன் கையில் கொடுத்து விட்டேன். என்னக்கா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி கத்துன? நான் போகணும், இப்பவே நான் போகணும். எங்க எதுக்கு? மணி எத்தனை நினைச்சு நீ போகணும்னு இருக்க? பாருக்கா, உனக்காக தான் லைட்ல போட்டுட்டேன். என்னக்கா ஆச்சு? நான் இப்பவே போகணும். அந்த லஹங்கா இங்க இருக்கு. எந்த லஹங்கா? எதுக்கு இப்ப டைம்ல எங்க நீ போற? ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது கூப்பிட்டாங்களா? அதுக்கே நீ அழுகுற? கதிர்ங்கிற பேருக்கு என்ன சம்மதம்? ஃபங்க்ஷன் கூப்பிட்டா முதல்ல கதிர் யாருன்னு எனக்கு முதல்ல சொல்லு. நான் போறேன், நான் போயே ஆகணும். இங்க இதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு half an hourல வந்துருவேன். என்னோட பச்சை கலர் லஹங்கா அது உள்ளார இருக்கு. அது ஏங்க? நான் போயிட்டு வரேன். அக்கா என்னாச்சு? எதுக்கு? நான் போயே ஆகணும். நான் போகலன்னா உயிரோட இருக்க மாட்டான். நீ போகலன்னா உயிரோட இருக்க மாட்டானா? என்னக்காச்சு உனக்கு? நான் போயே ஆகணும். நான் வரலன்னா உயிரோட இருக்க மாட்டான். நான் போய் அவனை பார்க்கணும். அந்த லஹங்கா போட்டுட்டு போய் நான் பார்க்கணும். இந்நேரத்துல ஏறி நானும் என்ன மட்டும் தான் வர சொல்லியிருக்கேன். நான் போறேன். அக்கா நீ வீட்டுல பத்திரமா நான் வரேன். அக்கா நீ தனியா போவேனா? நானும் வரேன். சரியாக்கா இப்ப போக வேணாம், காலையில போய்க்கலாம். இல்ல இப்ப நான் போகலன்னா அவனை என்னால பார்க்க முடியாது. அக்கா அது முதல்ல யாரு? என்னக்காச்சு? யாராவது சொன்னாங்களா? சொல்லுக்கா. இப்ப போகலன்னா என்னால அவனை பார்க்க முடியாது. இப்பவே நான் போகணும். இப்ப போனா மட்டும்தான் உயிரோட இருப்பாள். நான் இருக்க மாட்டேன். நான் போயே ஆகணும். அக்கா யாரு என்னன்னு முதல்ல சொல்லு. நான் வந்து சொல்றேன். இப்ப போகலன்னா உயிரோட இருக்க மாட்டான். அவன் இல்லைன்னா நானும் இருக்க மாட்டேன். அவன் எனக்கு வேணும், அவன் வேணும். அக்கா என்னாச்சு? நீ எதை பேசுற? எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. நீ ஏதோ குழப்பத்துல இருக்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம். இல்ல நான் போயே ஆகணும். நான் அவனை பார்க்கணும். அவனை பார்த்தே ஆகணும். எனக்கு அவனை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வருத்தமா போயிட்டான். அவனை பிடிக்கும் நான் சொல்லணும்ல. நான் போகணும். நான் போயே ஆகணும். அக்கா முதல்ல யாரு என்ன? நீ எப்ப பிடிக்கலன்னு சொன்ன? ஏதாவது பையன் உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணானா? தெரியல எனக்கு. அப்புறம் என்ன காட்சி? அப்புறம் நீ ஏன் பைத்தியம் மாதிரி பேசுற? எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. நீ ஏதோ குழப்பத்துல இருக்கேன்னு தெரியுது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாத்துக்கலாம். நீ இத நைட்ல தனியாலாம் போவேனா? நீ அமைதியா இரு. இல்ல உனக்கு புரியல. நான் போகலன்னா உயிரோட இருக்க மாட்டான். அக்கா நீ ஏதோ பைத்தியம் கனவு காண்றிருக்கேன்னு நினைக்கிறேன். நீ கொஞ்ச நேரம் இரு. நீ ஏன் இப்படி துடிக்கிற? இல்ல நான் போகலன்னா உயிரோட இருக்க மாட்டேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஒரு half an hourல வந்துடுறேன். யார்கிட்டயும் சொல்ல வேணாம். half an hour மட்டும் ப்ளீஸ். சரி போன் எடுத்துட்டு போ. நான் கால் பண்றேன். என்கிட்ட லைன்ல இரு. சரியா? சரி சரிக்கா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாக்கா. மணி 11 ஆயிருச்சு. சரியா? நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஒண்ணும் ஆகாது. அவனுக்கு எதுவும் ஆக கூடாது. எதுவும் ஆகாது. நீ போ. ஏதோ கனவு காண்றேன்னு சொன்னாலும் நீ கேட்க மாட்ட. போ. இங்கதான் பக்கத்துல நான் போயிட்டு வரேன். சரி போயிட்டு வா. பார்த்து பத்திரமாவே போக்கல. நானும் கூட வரேன். நீ வேணா, நான் மட்டும் பாத்துக்கிறேன்.
நான் டக்குன்னு அவனை போய் பார்க்கணும்ல, நான் ஏதாவது பண்ணிப்பான். அவன் மேல எனக்கு அவ்வளோ காதல் இருக்கு. என்னை விட்டுட்டு அவன் போக கூடாது. அவன் போனோன்னா நானும் இருக்க மாட்டேன். அந்த லெஹங்கா எடுத்துட்டு போறேன். சரி அக்கா, நீ போ, நான் பாத்துக்கிறேன். உனை சேரும் நாளை தினம் ஏங்கிறேனே, நான் இங்கு தனியாக அழுதேன். விடியும் வரை கனவின் நிலை உனதா இங்கு தினம் ஏங்குது, மனம் உருகிடும் நிலை இது எந்த முதல் வரும் உயிர் காதலில் உயிரை துளைத்தேன், அது உன்னில் தானோ, இது நான் காணும் கனவோ நிஜமோ, மீண்டும் உன்னை